என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மீனா கிட்ட வந்து அவங்க ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அப்புறமா முத்து வந்து அத அப்படியே வீடியோ எடுக்குறாரு. அப்புறமா அந்த காரோட நம்பர்லாம் பார்த்துட்டு, மீனா கிட்ட வந்து "நீ போய் அ சீதாக்கு துணைக்கு வீட்ல இரு. நாங்க போய் தேடி கூட்டிட்டு வந்துர்றோம். எக்ஸாம்க்கு முன்னாடி கண்டிப்பா கூட்டு வந்துருவோம்னு" சொல்லிட்டு, இப்போ செல்வமும் முத்துவும் என்ன பண்ணன்னு தெரியாம சைபர் கிரைம் போறாங்க. அங்க போய் அவங்க கிட்ட போய் அந்த நம்பர் கேட்குறாங்க. இந்த மாரி கடைசியா அவன் எங்க போனாங்கிற லொகேஷன வந்து சர்ச் பண்ணி தாங்க சார்ன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இங்க பாருங்க, ஒண்ணு நீங்க ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுக்கணும். இல்லன்னா டிஎஸ்பி ஆஃபீஸ்லேருந்து இந்த மாரி எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தா தான் நாங்க ப்ராசஸ் பண்ணவே செய்வோம். சும்மாலாம் எடுத்து தர மாட்டோம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ முத்துக்கும், செல்வத்துக்கும் என்னத்தேன்னு தெரியாம அங்கருந்து கிளம்புறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, சீதா வந்து அருணுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லி, "இந்த மாரி என் தம்பிய காணோம். அவனுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது. கடைசியா அவன் மொபைல் எங்க ஸ்விட்ச் ஆஃப் ஆச்சுங்கிற லொகேஷன் வந்து எனக்கு எடுத்து தர முடியுமான்னு கேட்கும்போது, அவங்க உடனே நம்பர சென்ட் பண்ணி குடுக்குறாங்க. அப்புறமா அவர் வந்து அங்க பேசி நான் லொகேஷன் எடுத்து, இப்ப சீதாக்கு அனுப்புனோனே, சீதா கிட்ட வந்து வேற எதுவும் ஹெல்ப் வேணுமான்னு கேட்கும்போது, முத்து என்ன சொல்றாரு இது சாரி சீதா என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல வேணாம் எங்க மாமா கிட்ட குடுத்தா அவரே கண்டுபிடிச்சுருவாருன்னு" சொல்லிட்டு, லொகேஷன வந்து முத்துக்கு அனுப்பி விட்டுட்டு, முத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. அப்போ முத்து கேட்குறாரு, "உனக்கு யார் தந்தானோனே?" "இல்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க தான் அன்அஃபிஷியலா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க" அப்படின்னோனே, "சரி பரவால்ல" அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும், செல்வமும் அந்த லொகேஷன் போயிர்றாங்க. அங்க போய் அவங்க தேடிட்டே இருக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, சத்யா கிட்ட வந்து சித்தி வந்து, "நீ வந்து எக்ஸாம் எழுத போகவே கூடாது. நீ வந்து இப்ப வேலைக்கு போனா ஒரு ரூ. 30,000 ரூ. 40,000 தானே சம்பளம் கிடைக்கும். நீ நீ என் கூடவே இரு. உனக்கு கணக்கு வழக்கு பார்க்குற அளவுக்கு அறிவு இருக்குல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறமா சத்யா முடியவே முடியாதுன்னு சொன்னோனே, "ஏன் நீ வரமாட்டேங்கிற? ஏன்னா நீ நல்லாவே நான் ரவுடி அப்படிதானே? இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, அந்த போதை ஊசிய போட்டு தான் உன்ன வெளியிலே அனுப்ப போறேன். அதே மாரி போலீஸ்க்கும் நான் இன்ஃபார்ம் பண்ணிருவேன். அப்புறமா நீ தான் காலேஜ்ல எல்லாருக்கும் சப்ளை பண்றேன்னு சொல்லிட்டு உன்னை புடிச்சிட்டு போயிருவாங்க. இப்ப நீ இனிமே ரவுடி ஆயிருவல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊசிய எடுத்து போட போறாங்க. அதுக்குள்ள இங்க முத்துவும், செல்வமும் ஒரு வழியா அவங்கள தேடி அடி கம்பெல்லாம் எடுத்துட்டு உள்ள வந்து அடி அடின்னு அடிக்கிறாங்க. இப்ப சிட்டி என்ன சொல்றாருன்னா, "இவன் போடாட்டி என்ன நான் போடுறேன்னு" சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ஊசி எடுத்து போட போம்போது சத்யா, "ஐயோ! மாமா காப்பாத்துங்க மாமா, காப்பாத்துங்க மாமான்னு" சொல்லி கத்துறாரு. அதுக்கப்புறம் முத்து வந்து அடிச்சிட்டு இருக்கும்போதே போலீஸ் வந்துடுறாங்க. இப்போ போலீஸ் வந்து அவங்க எல்லாரையுமே பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்புறமா சத்யா வந்து முத்துவ கட்டிப்பிடிச்சு அழ ஆரம்பிச்சுடுறா. "சரி வா எக்ஸாம் டைம் ஆகுதுல்ல வான்னு" சொல்லி கூட்டிட்டு போனோனே, அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாம முத்து கீழ வந்து கேட்குறாரு, "சார் நாங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லையே! உங்களுக்கு யாரு இன்ஃபார்ம் பண்ணா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு போலீஸ் தான் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாருன்னோனே, எப்படியோ சார் நல்லவங்களுக்கு வந்து கடவுள் உதவுவார்ன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ்" சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. இப்ப மீனா வந்து சீதா கிட்ட வந்து இந்த மாரி சத்யாவ காப்பாத்தியாச்சா அப்படின்னோனே, "எனக்கு தான் தெரியுமே" அப்படின்னு சொல்லி சீதா சொன்னோனே, "உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு மீனா பார்க்குறாங்க. "இல்லக்கா உன் முகத்துல இருக்கிற சந்தோஷத்த வச்சு தான் சொன்னேன்னு" சொல்லிட்டு சீதா சமாளிச்சுடுறாங்க. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, முத்து வந்து மீனா கிட்ட கேட்குறாரு. "அது யார் ஃப்ரெண்டு சீதாக்கு இந்த மாரி லொகேஷன்லாம் இது பண்ணி குடுத்தது? நாங்களும் சைபர் கிரைம்லலாம் போய் கேட்டோம். அவங்க தரவே இல்ல. அது யாருன்னு கேளு" அப்படின்னோனே, இப்ப மீனா அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்